sir. என்ன கொடுத்துருக்காங்க? கால்குலேட் மீன், வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்ட்டாங்க. இதுல பார்த்தா உங்களோட சிலபஸையும் நான் முடிச்சிடுறேன். ஸோ இதுல என்ன என்ன வேணும் இருக்குது? மீன் டிவியேஷன், எபோட் மீன் அண்ட் மீடியன். இது எல்லாத்தையுமே நம்ம போட போறோம். சரிங்களா? Okay, sir. 2 உங்களுக்கு தெரியும். இது 2 நீங்க தான் போட போறீங்க. மீதி Yes, sir. இருக்கிறது நான் போடுறேன். சரிங்களா கண்ணு? Okay, sir. ஆ, இப்ப என்ன பார்க்க போறோம்னா, கிளாஸ் இன்டர்வல் குடுத்துட்டான். அப்ப Sir. கிளாஸ் இன்டர்வல் அத வச்சுக்கங்க. டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட். இல்ல ஃபார்முலா எழுதிக்கங்க. ஃபார்முலா எழுதுனா தான் நம்ம டேபிள் எப்படி வரும்னு தெரியும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிங்க. x பார் ஈக்குவல் டு சம்மேஷன் fx பை சம்மேஷன் f. Sir. சிக்மா ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு என்னென்ன கேக்குறான்? மீன் கேக்குறான். அப்ப மீன் ஈக்குவல் டு எழுதிக்கங்க. அடுத்தது என்ன? வேரியன்ஸ். அப்ப வேரியன்ஸ் ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர் சம்மேஷன் fx ஸ்கொயர் டிவைடட் பை சம்மேஷன் f மைனஸ் சம்மேஷன் fx பை சம்மேஷன் f ஹோல் ஸ்கொயர். அதர்வைஸ் இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி x பார் ஸ்கொயர் கூட போட்டுங்க. இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி x பார் ஸ்கொயர் கூட போட்டுங்க. தப்பு கிடையாது. Okay, sir. ஈக்குவேஷன் st போட்டுட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் அப்படின்னு போட்டா கூட போதும். இல்ல ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் போட்டு இந்த ஃபார்முலா நீங்க திரும்ப ரீஎன்ட்ரி பண்ணாலும் ஓகே தான். சரியாம்மா? Okay, sir. சரி, இப்ப நம்மளுக்கு என்னென்ன வேணும்? நம்மளுக்கு f வேணும், x வேணும். இது வந்து Sir. x, இது வந்து x இல்ல. x நம்ம கண்டுபிடிக்க போறோம். இது வந்து f. சரிங்களா? Sir. சரி, x ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சலாம். கிளாஸ் இன்டர்வல் என்ன? ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வல், அடுத்தது x, Sir. அடுத்தது என்ன வேணும்? f வேணும். அடுத்தது f க்கு என்ன வேணும்? fx வேணும். அடுத்தது x ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அடுத்தது fx ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். சரியாம்மா? Sir. எழுதிக்கலாமா? என்னென்ன சொன்னேன்? Sir, first x value, ஆ, அதுக்கப்புறம் fx value, அதுக்கப்புறம் sigma square value, அதுக்கப்புறம் fx square value, sir. fx ஸ்கொயர் வேணும். சரிங்களா? இப்ப கிளாஸ் இன்டர்வல் எழுதிக்கங்க. அப்ப ஈஸியா இருக்கும். 30 to 40, 40 to 50, 50 to 60, 60 to 70, 70 to 80, 80 to 90, and 90 to 100. ஓகே டகன். Sir. இது வந்து 1 by 1 சொல்றேன். என்ன வரும்? So, frequency வந்து x frequency அப்புறமேட்டு தான். x தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்புறமேட்டு x frequency எழுதிக்கலாம். Okay, sir. இதுக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன்? அப்பர் லிமிட் பிளஸ் லோயர் லிமிட் டிவைடட் பை 2. கரெக்ட்டா? Sir. என்ன வரும்னா கண்ணு? Sir, 35. அடுத்தது 35, 45, 55. ஆமா. அது 10 10 ஆட் பண்ணிங்க. ஏன்னா கிளாஸ் ஒன்றோட லென்த் வந்து 10 தானே. நீங்க கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது. ஒண்ணு மட்டும் கண்டுபிடிச்சு மீதில என்ன பண்றீங்க? 10 10 ஆட் பண்ணிக்கங்க. Sir. இது கண்டினியூஸா டிஸ்கன்டினியூஸா ஃபர்ஸ்ட் செக் பண்ணனும். அதுக்கு அப்புறம் இந்த கன்க்ளூஷன் போடுவோம். இங்க 40, இங்க 40 ஸ்டார்ட் ஆகுது. இங்க 50, இங்க 50 ஸ்டார்ட் ஆகுது. அதாவது எங்க எண்ட்ல ஆகுதோ அதுல அடுத்து வந்து ஸ்டார்டிங் வரணும். இங்க எண்ட், இது ஸ்டார்டிங். இது எண்ட், இது ஸ்டார்டிங். அப்ப இது கிளாஸ் இன்டர்வல் கண்டினியூஸ் டைப். ஓகேங்களா? கண்டினியூஸ் டைப், அதனால நம்ம டைரக்டா போட்டுறலாம். சரியாம்மா? Okay, sir. f வந்து என்ன? 3, 7, 12, 15, 8, 3, 2. கரெக்டாமா? sir. fx சொல்றாங்க. fx என்ன? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போடுறதா. கடகட மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க பாப்போம். Okay, sir. So, first one வந்து 105. 315. 315 sir, 315. அதுக்கப்புறம் 12 into. Sir, அடுத்தது வந்து 660. So, அடுத்தது வந்து 975. என்னமா? 975, sir. 975. 8 into 75. Sir, அடுத்தது வந்து 600. அடுத்தது வந்து 255. அதுக்கு அடுத்தது வந்து 190. 190யா? sir. சரி, x ஸ்கொயர். x ஸ்கொயர்னா 35 ஸ்கொயர், 45 ஸ்கொயர், அதனோட ரிசல்ட். 35 ஸ்கொயர். ஒரே செகண்ட். sir.
Sir, 1,225. அடுத்து 45 ஸ்கொயர். Sir, 2,025. 2025. அடுத்து 55. Sir, 3025. அடுத்து Sir, 4225. 5625. 7225. 9025. ஓகே. இப்போ இன்னும் பெரிய நம்பரா வரப்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. இப்போ எது மல்டிப்ளை பண்ணணும்? எஃப்ங்கிற வேல்யூவும் எக்ஸ் ஸ்கொயர்ட வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து மல்டிப்ளை பண்ணுங்க. Sir. 7 3 into 1 2 5. Sir, 3675. இன்னொரு போல 3675 Sir. ஓகே. அடுத்ததுமா 7 into 2025. 7 into 205. Sir, 14. 1. Sir, 14175. 14175 Sir. Into 3025. Sir, அடுத்து வந்து 36300. 300 36300. 36300. அடுத்தது 15 into 4. Sir, 63375. 63375. Sir. Five, 6, 2, 5. Sir, அடுத்து வந்து 45000. 45000. Sir. அடுத்ததுமா 3 into 7225. Sir, 21675. 21675. கரெக்டாமா? Sir. 2 into 9025. Sir, 18050. 18050. Sir. 50. ஓகேவாமா? Sir. இப்போ அடுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு சம்மேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நல்லா ஃபார்முலா பார்த்துங்க. சம்மேஷன் எஃப் வேணும், சம்மேஷன் எஃப்எக்ஸ் வேணும், சம்மேஷன் எஃப்எக்ஸ் ஸ்கொயர்டு வேணும். கரெக்டுங்களா? இதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்ச போது மற்றதுக்கெல்லாம் சம்மேஷன் கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது. சரிங்களா? அதாவது சம்மேஷன் எஃப் வேணும், அடுத்தது சம்மேஷன் எஃப்எக்ஸ் வேணும், அடுத்து கடைசி இது சம்மேஷன் எஃப்எக்ஸ் ஸ்கொயர்டு வேணும். இதுக்கு மட்டும் நீங்கள் சம்மேஷன் கண்டுபிடிச்சா போதும். நீங்கள் எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணிட்டு வேண்டாம். சரியாம்மா? சம்மேஷன் எஃப், இது வந்து சம்மேஷன் எஃப்எக்ஸ், இது வந்து சம்மேஷன் எஃப்எக்ஸ் ஸ்கொயர். பொறுமையா ஆட் பண்ணி சொல்றாங்க. சார். 7 summation F வந்து 50 sir. 50. 105 plus 5 plus 666 plus 975 plus 60 plus 255 plus 1. So summation fx வந்து 3100. 3100. கரெக்டாமா? sir. அடுத்து சம்மேஷன் fx வேர்டு நார்மலா பெரிய வேல்யூ வரும். 75 plus 1417 plus 3630 plus 63375 plus 45
0 plus 21675 plus 18050. Sir, summation fx square வந்து 202,250. 202,250 sir. கரெக்டாமா 202,250 கரெக்டாமா செக் பண்ணிக்கங்க 1 2 Yes, sir. 6 ஸோ கேட்டுக்கங்க இப்போ as per ரூல் படி நம்மளுடைய ஃபார்முலா எக்ஸ் பார் வேணும் அப்போ எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எஃப்எக்ஸ் சம்மேஷன் எஃப்எக்ஸ் எவ்வளவு 13100 அப்போ 3100 டிவைட் பை சம்மேஷன் எஃப் கரெக்டுங்களா எக்ஸ் பாரோட ஃபார்முலா இது அப்போ சம்மேஷன் எஃப் இது போட்டாச்சு அப்போ இந்த டைம் கட் ஆயிடுச்சு சொல்லுங்க 62 sir. ஓ ஆன்சரே சொல்லிட்டியா 64 2 sir, 2. 62 x பாரோட வேல்யூ 62 சிக்மா ஸ்கொயரோட வேல்யூ சம்மேஷன் fx ஸ்கொயர் சம்மேஷன் fx ஸ்கொயர் எவ்வளவு 202250 divided by 50 minus x bar squared அதாவது சம்மேஷன் fx by சம்மேஷன் f whole squared அது வந்து x bar squared அப்ப 62 whole squared போட்டு அப்ப நீங்க இதை சிம்பிளிஃபை பண்ண போதும் இந்த டைம் கட் ஆயிடுச்சு அப்ப ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம் டிவைட் பண்ணி சிக்மா ஸ்கொயர் என்ன வரும் சொல்லுங்க 2250 divided by 50. 4045 minus 62. Sir, 3983. இன்னொரு சொல்லுங்க ஒரே நிமிஷம் ஃபுல்லாவே போட்டியா sir. சிக்மா ஸ்கொயரோட வேல்யூ போட சொல்றேன் கரெக்ட்டா 3 இல்ல சார் ஒரே செகண்ட் சார் இல்ல என்ன வருது அது சொல்லு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எது இதெல்லாம் போட்டுக்கற 1 பை 1 போடுறியா இல்ல சார் 62 டைரக்டா மைனஸ் பண்ணிட்டேன் சார் ஸ்கொயர் போடல சார் x பார் ஸ்கொயர்மா 62 ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா சார் so 202,250 divided by 50 2250 divided by 50 is equal to 4045 62 into 62 3844 so 4045 minus 3844 is equal to so 201 201 கன்ஃபார்மா sir சரி இது வேரியன்ஸ் ஓகேங்களா வேரியன்ஸ் ஈக்குவல் டு 201 அப்ப ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 201 standard deviation equal to root of 201 sir ஏமா இவ்வளவு லேட் ஆகுது sir one second sir ரூட் போட்டுடுது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ரூட் போட தெரியலையா sir இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுமா சார் அப்படியே √201 போட்டுறலாமா சார் போட்டு √201 வேரியன்ஸ் ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் வேரியன்ஸ் அவ்வளவுதான் ஃபார்முலா ஓகே சார் திரும்ப ஃபார்முலா போய் அப்ளை பண்ண வேண்டாம் ஃபார்முலாவே இதுதான் நீ என்ன பண்ணிட்டீங்கன்னா ரூட் ஆஃப் திரும்ப 1 பை அதாவது சம்மேஷன் fx ஸ்கொயர் டிவைடட் பை சம்மேஷன் f மைனஸ் அது 20 னா சிம்பிளிஃபை பண்ணிட்டு இருக்கேன் சார் அது எதுக்கு சிம்பிளிஃபை பண்ண கால்குலேட்டர் போட்டா வந்துரும்ல அது எதுக்கு சிம்பிளிஃபை பண்ற சார் டெசிமல் பாயிண்ட் வந்துச்சு ஓகேவா டெசிமல் தான் வரும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் மேக்ஸிமம் டெசிமல் தான் வரும் சொல்லுங்க
சார் 14.17. 14.17 சார். அவ்வளவுதான். இதுதான் ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? சார். சரி, அது இல்லாத நம்ம என்ன கண்டுபிடிக்க சொன்னேன்? மீன் டிவியேஷன் எபோட் மீன் அண்ட் எபோட் மீடியன் கேட்டிருக்கிறேன். சரிங்களா? இதே கொஸ்டினுக்கு என்ன பண்ண போறீங்க? ஃபுல் சிலபஸ் முடிக்க போறோம். மீன் டிவியேஷன் எபோட் மீன் அண்ட் எபோட் மீடியன் கண்டுபிடிக்க போறோம். ஓகே சார். எப்படி போடுவீங்க? நீங்க போடுறீங்களா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சொல்லுங்க. ஃபார்முலா கரெக்டானு பாத்துக்கிறேன். இதுக்கு sir. எக்ஸ் பாரோட ஃபார்முலா தெரியும். எக்ஸ் பார் ஃபார்முலா சம்மேஷன் எஃப்எக்ஸ் பை சம்மேஷன் எஃப். சார். இப்போ நம்ம அதுக்கப்புறம் மீன் டிவியேஷன் பை எபோட் மீடியன் மீனிங் சொல்றேன். மீன் டிவியேஷன் எபோட் மீன் சொல்றேன். சார் sigma fi into xi minus x bar divided by n. டிவைடட் பை n. என்னங்கிறது என்ன? கேபிட்டல் என்ன ஸ்மால் என்ன? சார் ஸ்மால் n சார். ஸ்மால் சார் என்ன? ஓகே, கேபிட்டல் என்ன தான் வந்து நமக்கு சம்மேஷன் எஃப். சரிங்களா? சார். சரி, அடுத்தது மீடியன். சார் மீடியனுக்கு வந்து நான் இது நம்பர் ஆஃப் இது பாசிட்டிவா ஈவனா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஆடுலாம் கிடையாது. இந்த கிளாஸ் இன்டர்வலுக்கு ஈவன் ஆடு கிடையாது. கிளாஸ் இன்டர்வல் கொடுத்தானே எதுக்கு ஈவன் ஆடு? கொடுத்தது கிளாஸ் இன்டர்வல். அவ கிளாஸ் இன்டர்வல் கொடுத்தானே ஈவன் ஆடு பத்தி பார்க்கணும் அவசியம் கிடையாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் மீடியன் கிளாஸ் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? மீடியன் கிளாஸ் கண்டுபிடிக்கணும். மீடியன் கிளாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வென்சி கண்டுபிடிக்கணும். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வென்சி கண்டுபிடிக்கணும். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வென்சி கண்டுபிடிக்க தெரியுமா? சார் 3 + 7 10 அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கும். அப்ப என்னன்னா சம்மேஷன் f/2 ன்னு வரும். அப்ப என்ன கிடைக்கும்னா 50/2 வந்து 25 ன்னு வரும். அப்ப குமுலேட்டிவ் ஃப்ரீக்வென்சி எங்க 25 வரும்னா இந்த இன்டர்வல் 25க்கு ஈக்குவலா இருக்கலாம், இல்ல அதை விட அதிகமா இருக்கலாம். சரிங்களா? அது அதிகமா இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் எடுக்கணும். சப்போஸ் இது ஆட் பண்ணா எவ்வளவு கிடைக்குது? 10, இது 22, இது பார்த்தா 37 வருது. கரெக்ட்டுங்களா? இது 37 வருது. இது வந்து எவ்வளவு கிடைக்குது? 22 வருது. அப்ப இதுக்கு அடுத்த வேல்யூ இதுதான். அப்ப இதுக்குள்ள தான் 25 இருக்க போது. அப்ப இதுதான் நம்மளுடைய மீடியன் கிளாஸ். இதுதான் நம்மளுடைய மீடியன் கிளாஸ். சரியா? அப்ப இப்படி கண்டுபிடிச்சு மீடியன் கிளாஸ் தான் கண்டுபிடிக்கும். அப்ப மீடியத்தோட ஃபார்முலா என்ன? சார் மீடியம் இது வந்து மீடியம் கிளாஸோட ஃபார்முலா. இந்த இது வந்து மீடியம் கிளாஸோட ஃபார்முலா. அதாவது கிளாஸ் மார்க் கண்டுபிடிக்கிறோட ஃபார்முலா. சார் L plus n/2 minus minus c divided by f into h. சரிங்க, எஃப்ங்கிறது என்ன? சின்னு சொன்னீங்களா? அது பேர் என்ன? ஹச்ங்கிறது என்ன? சார் வந்து h வந்து இது கிளாஸ் இன்டர்வல் அந்த இது. அதுக்கப்புறம் வந்து f வந்து ஃப்ரீக்வன்சி. அந்த நீங்க எடுக்க போற 37 எடுத்தோம்னா அந்த ஃப்ரீக்வன்சி. அதுக்கப்புறம் வந்து n/2 வந்து 37 அந்த இந்த வேல்யூ L வந்து 30 plus L வந்து 10 ஆகும் இந்த இதுக்கு. அதுக்கப்புறம் L வந்து எவ்வளவுங்க? இத மீடியம் கிளாஸ். இது மீடியம் கிளாஸ். L வந்து எவ்வளவு? சார் வந்து L வந்து 10 ஆகும் சார். அடி வாங்குங்க. ஓகே, இதனோட நேம் என்னன்னா L வந்து லோயர் லிமிட். L வந்து என்னது? லோயர் லிமிட் ஆஃப் மீடியம் கிளாஸ். n/2 ஆல்ரெடி போட்டாச்சு. அது ஒரு பிரச்சனை இல்ல. C சொல்லுங்க. C வந்து PCF ன்னு வெச்சுக்கோ. PCF னா ப்ரீசிடிங் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வென்சி. அப்ப இங்க 37 எடுத்தீங்கன்னா அதோட ப்ரீசிடிங் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வென்சி வந்து இதுதான் 22. அதனால அது வந்து PCF ன்னு வெச்சுக்கோங்க. 22 தான் நம்மளோட PCF. அப்ப கரஸ்பாண்டிங் இருக்குதுல்ல, கரஸ்பாண்டிங் குமுலேட்டிவ் மீடியம் கிளாஸ் போட்டது பாத்தீங்களா? அந்த 15 இதுதான் வந்து மீடியம் கிளாஸோட ஃப்ரீக்வென்சி. சரிங்களா? இது வந்து ப்ரீசிடிங் மீடியம் கிளாஸஸ் அண்ட் எஃப்ங்கிறது என்னது? ஃப்ரீக்வென்சி ஃபார் த மீடியம் கிளாஸ். ஓகேங்களா? ஹச் வருது பாத்தியா? ஹச் தான் வந்து லென்த் ஆஃப் த இன்டர்வல். அதுதான் வந்து 10. ஹச்ங்கிறது தான் லென்த் ஆஃப் த இன்டர்வல். சரிங்களா? அட்லீஸ்ட் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இதை நான் வச்சுக்கணும், மறக்க கூடாது. சரியாமா? சார். அப்ப Lங்கிறது லோயர் லிமிட். லோயர் லிமிட்டோட வேல்யூ எவ்வளவு கிடைச்சது? 60 கிடைச்சது. n/2 ஓட வேல்யூ எவ்வளவு கிடைச்சது? 25 கிடைச்சது. PCF ஓட வேல்யூ எவ்வளவு கிடைச்சது? PCFனா 37 தான் நம்மளோட மீடியம் கிளாஸ். அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீசிடிங் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வென்சி 22. அப்ப இது 22 கிடைச்சது. Fங்கிறது என்ன? கரஸ்பாண்டிங் மீடியம் கிளாஸோட ஃப்ரீக்வென்சி. அதனோட வேல்யூ எவ்வளவு? 15. ஹச்ங்கிறது லென்த் ஆஃப் த இன்டர்வல். எல்லா கிளாஸ் இன்டர்வல் 10ல தான் போகுது. அப்ப இது 10 ன்னு வெச்சுக்கோ. ஓகே சார். சரி, அப்ப மீடியம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். மீடியம் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இது ஒரு முடிஞ்சது. ஆல்ரெடி எக்ஸ் பார் கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ் பார் என்னது? சம்மேஷன் fx பை சம்மேஷன் f
சம்மேஷன் எஃப்எக்ஸ் தான் தெரியும் 3100 டிவைட் பை 15 வந்தது தட் இஸ் ஈக்குவல் டு 62. எக்ஸ் பார் முடிச்சாச்சு ஆல்ரெடி. இப்போ மீடியம் மட்டும் தான் பார்க்கணும். அப்போ மீடியத்தோட வேல்யூ கண்டுபிடிச்சு சொல்லுங்க. 60 plus n by 2 25 minus PCF 22 divided by F. F வந்து எவ்வளவு கிடைச்சது? 15. 15 சார். 15 into 10. இது சிம்பிளிஃபை பண்றேன். மீடியன் எவ்வளவு? 25 25 by 15 into 10. Okay. So 25 minus 22 divided by 15 into 10 plus 60. Sir, 62. என்னது? Sir, median, sir. மீடியன் 62 தான் வருதா? பரவாயில்லையே. Yes, sir. இது என்ன கிடைக்குது? 3 by 15 into 10. அப்போ இது பண்ணா 5, இது பண்ணா 2, அப்போ 62. எஸ், எக்ஸாக்ட்லி கரெக்ட் ஆன்சர். சரிடா கண்ணு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? மீன் டிவியேஷன் எபோட் மீனும் போட போறோம், மீன் டிவியேஷன் எபோட் மீடியனும் போட போறோம். கரெக்ட்டுங்களா? Sir. அப்போ ரெண்டுக்கு ஃபார்முலா வேணும்ல? இது வந்து மீன் டிவியேஷன் எபோட் மீனுக்கு. அதே இடத்துல மீடியனுக்கு என்ன ஆகும்? இந்த இடத்துல மீடியனும் போட்டா போதும். கரெக்ட்டுங்களா? அப்ப மீடியன் வேணும்னா இதை வந்து மீடியன் மாத்திக்கணும். இதை வந்து என்ன மாத்திக்கிங்க? மீடியன் மாத்திக்கிங்க. அப்ப இந்த ஃபார்முலா என்ன இந்த இடத்துல மீடியன் ஆயிடும். இப்ப என்ன பிரச்சனை, என்ன ஈஸினா மீன் ஈக்குவல் டு மீடியன். அப்ப ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஹியர் மீன் ஈக்குவல் டு மீடியன் ஈக்குவல் டு 62 தான். அப்ப நீங்க பெருசா டேபிளுக்கு மனக்கண தேவையில்ல. ரெண்டுமே சேம் வேல்யூனால ரெண்டுமே சேம் வேல்யூ தான் வரப்போகுது. ஒரு பிரச்சனை கிடையாது. சரிங்களா? சார். அப்ப எக்ஸ்ங்கிறது கிளாஸ் இன்டர்வல் ஆல்ரெடி பார்த்தாச்சு. 35 45 55 65 75 85 95 இதான் கிளாஸ் இன்டர்வல். அடுத்து எஃப் வேணும். எஃப்போட வேல்யூ எழுதிக்கிங்க. அடுத்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். இங்க எக்ஸ் பார் ஈக்குவல் டு மீடியன், அதனால ரெண்டுமே ஒரே டேபிள் தான். சரிங்களா? 62 தான் ரெண்டுமே, அதனால ரெண்டுக்குமே ஒரே டேபிள் தான். அண்ட் எஃப் இன்ட்டு மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். இங்கே நீங்க மாடல்ஸ் போட்டுங்க, ஏன்னா நெகட்டிவ் வேல்யூ வேண்டாம் நமக்கு, அதனால அதை டேரக்டா மாடல்ஸ் போட்டுங்க. சரியாமா? சார். இப்போ எஃப் வேல்யூ என்ன சொல்ல முடியுமா? எஃப் வேல்யூ சார், எஃப் வேல்யூ வந்து 3 7 12 15 8 3 2. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார் வந்து இங்க வந்து எவ்வளவு? x minus x bar. அப்ப x bar ஓட வேல்யூ மீடியத்தோட வேல்யூ 62. சார். எதோட மைனஸ் பண்ணுவீங்க? இதோட மைனஸ் பண்ணுவீங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப 35 minus 60. ஓகே. சார், ஒரு செகண்ட் சார், எனக்கு இத காப்பி பண்ணுங்க. நான் எழுதிட்டு நீ கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. சார், 60 75 85 90 3 7 12 15 8 35 அதுக்கப்புறம் வந்து 35 minus 62. சார் 27. ஒரே நிமிஷமா நான் எழுதிக்கிறேன். 27 ஆக்சுவலா மாடலஸ் வேல்யூ. மாடலஸ்னா பிளஸ் போட்டா போதும். 27. சார். அதுக்கப்புறம் வந்து 35 minus 62 70 55 minus 62 55 minus 62. சார் 7 அடுத்தது வந்து and then 60. சார் அடுத்தது வந்து 2. அடுத்தது வந்து 7 2 3 சார் 60 minus 62. 65 தான். எதுக்கு 60 போடுற? மிடில் வேல்யூ என்ன? மிடில் வேல்யூ 35 45 55 65 75 85 95 தானே. எதுக்கு 60 போட்ட? 65 தானே. சார்.
கொஞ்சம் பார்த்து போடுறா. கால்குலேஷன் இதெல்லாம் ஈஸியா மார்க் எடுக்கிறான். இதெல்லாம் ஃபுல் மார்க் எடுத்துடணும். மிஸ்டேக்கே ஆகக்கூடாது. அதான் ஓகே உங்களுக்கு சார். சார் அது கால்குலேட்டர் அலோடு. எங்களுக்குலாம் கால்குலேட்டர் அலோடு கிடையாது. உங்களுக்குலாம் கால்குலேட்டர் அலோடு. அப்ப கால்குலேட்டர் அலோடுனா அந்த அளவுக்கு கரெக்ட்டா போடணும். சார் 23 அதுக்கப்புறம் 95 மைனஸ் 62 சார் 33. கரெக்டாமா? சார். இப்ப f இன்டு அப்ப இந்த கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் இந்த கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியது. கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் மல்டிப்ளை பண்ணிடுங்க. கரெக்டா சொல்லுங்க பாப்போம். சார் 3 into 27 சார் 81 அடுத்தது 7 into 70 சார் 119 அதுக்கப்புறம் 12 into 7 144 இல்ல 12 into 7 தானே? 12 into 7 ஆ? 84 சார். ஆமா 84 தானே? அதான் கேக்குறேன். என்ன உங்களுக்கு என்னமோ சொன்னீங்க, வேற ஆன்சர் சொன்னீங்க. அடுத்தது அதுக்கப்புறம் 15 into 3 சார் 45 அதுக்கப்புறம் 13 into 8 104 சார் அப்புறம் 85 into கண்ணே 13 into 8 எவ்வளவு? 13 into சார் 104 104 அப்ப 3 into 23 69 சார். அடுத்து 66 சார். சரி எடுக்கணும். அப்ப இதுக்கு என்னென்ன சம்மேஷன் வேணும்? சம்மேஷன் எஃப் வேணும். கரெக்ட்டுங்களா? சம்மேஷன் எஃப் சார். வேணும். அடுத்து சம்மேஷன் எஃப் இன்டு எக்ஸ் பார் வேணும். ஓகே சார். இது நம்ம ஆல்ரெடி போட்டோம். சம்மேஷன் எஃப்ங்கிறது நமக்கு தெரியும். ஆல்ரெடி 15 ப்ரீவியஸ் இதுலயே போட்டோம். அப்ப இது 50. இதனோட சம்மேஷன் மட்டும் போட்டு சொல்றேன். சார் 81 plus 119 plus 184 81 plus 119 plus 84 plus 45 plus 104 plus 69 plus 69 sir 568 568 sir சரி அப்ப மீன் டிவியேஷன் எபோட் மீன் மீன் ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூனா அதை அப்படி எழுதிக்கிறீங்க. தட் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எஃப் இன்டு எக்ஸ் பார். அப்ப 568 டிவைடட் பை 50. அப்ப எவ்வளோடா வருது கண்ணு? 568 divided by 50. So 11.36. 11.36 கரெக்ட்டுங்களா? sir. ஓகே இது ஃபுல்லாக கண்டினியூஸ் டேட்டா வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய யூனிட்ல என்னென்ன இருக்குதோ அத்தனையும் போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? சார். இதை டிஸ்கன்டினியூட் டேட்டா வந்து என்ன பண்ணுவீங்க? இதாக இருக்குது சார். டிஸ்கன்டினியூட் டேட்டா ஒரு கொஸ்டின் இருக்குது, அதை எடுத்து எல்லாத்தையுமே கண்டுபிடிங்க. இது மட்டும் கண்டுபிடிக்க வேணாம், எல்லா கொஸ்டின்ஸும் எல்லாமே கண்டுபிடிச்சிருங்க. இது என்ன பண்ணுவீங்க? So first 33 plus 0.5 36 minus 0.5 பிளஸ் ஒண்ணுக்கு மைனஸ் ஒண்ணுக்கு பிளஸ் சொன்னேன். எல்எல் லோயர் லிமிட் லெஸ் 33 plus 0.5 36 minus 0.5 ஏய் நீ மாத்தி சொல்ற. 33 லோயர் லிமிட் லெஸ் அப்பர் லிமிட் அப். லோயர் லிமிட் லெஸ் அப்பர் லிமிட் வந்து அப். ஓகே சார். மீனிங் புரியுதா? லோயர் சார். லிமிட் லெஸ்னா 0.5 மைனஸ் பண்ணனும். சார். அப்பர் லிமிட் அப்னா 0.5 ஆட் பண்ணனும். ஓகே சார். அப்ப இத ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனா என்ன ஆகும்? இது பாத்தீங்கன்னா டிஸ்கண்டினியூஸ் கிளாஸ் இன்டர்வல், கண்டினியூஸ் கிளாஸ் இன்டர்வல், அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்? x, அதுக்கப்புறம் f, அடுத்தது fx, அதுக்கப்புறம் fx ஸ்கொயர். கரெக்டாமா? சார். டிஸ்கண்டினியூஸ் என்ன? 33 to 36. அப்ப இது என்ன கிடைக்கும்? 32.5 to 36.5. ஓகேங்களா? சார்.
அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணுங்க என்ன வரும்னு? Okay, so first one discontinuous 33 to 36 and then continuous. So we 32.5 and 36.5. Then 37.2 40. So we 36.5 into 40.5. 41 44. So 40 இல்ல, இல்ல. இது மிடில் வேல்யூ என்ன? போட்டு மிடில் வேல்யூ என்ன இருந்தது? 32.5 plus 36.5 divided by 2. So 34.5, sir. ஏம்மா இவ்வளவு தப்பா சொல்ற? 32.5 plus 36.5 divided by 2. Sir. 40யா 30யா? இதுக்கு நான் எழுதுன இந்த டைம் கேக்குறேன். நீ வேற டைம் சொல்ற எனக்கு. இதுக்கு என்ன Adan 34.5. 34ஆ? நான் இது 44 இல்ல. 34.5 கரெக்ட்டா? Sir. ஆ. எனக்கு 44ன்னு கேட்டது சாரி. 44ன்னு கேட்டனால சொல்லிட்டேன். சாரி. Okay. ஓகே. அடுத்தது என்ன வரும்? 36.5 to 37 to 36.5 to 40.5. ஓகே. அது நான் இங்க எழுதணும். ஓகே எழுதிக்கங்க. நான் கன்டினியூஸ்ல எழுதிக்கணும். ஓகே. அதே கடகடன்னு முடிங்க பார்க்கலாம். 37 to 40 அப்புறம் 37.5 to 40.5 அடுத்து 41 to 44 அப்புறம் 41.5 to 44.5 அடுத்தது 45 to 48 44.5 to 48.5 அடுத்தது 49 to 52 49.5 to 52.5 into 52.5 48.5 and 40.5 plus 44.5 42.5 and then 44.5 plus 48.5 equals to 46.5 and then 48.5 plus 52.5 is equal to 50. So first x ஓட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் வந்து 34.5 அடுத்தது 38.5. இது 38.5 சார். ம் அடுத்தது அதுக்கப்புறம் 42.5 ம் 46.5 ம் 50.5. ஓகே ம் டெசிமல் வருது கொஞ்சம் பார்த்து போடுங்க சரியா சார். Frequency 15, 17, 21, 15, 17, 21, 22, 25. Okay, sir. 34.5. Sir, 51.75. மல்டிப்ளை பண்ணிட்டியா சார் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஏய் எவ்வளவு வரும் இது மல்டிப்ளை பண்ணா அதான் சார் 51.75. எச்சா வேண்டா 51.75 வரும் இது 15 இது 34.5 கரெக்டா போடு 34.5 னா 500 into 15 34.5. இருக்கு So 517.5. நீ வேற சொன்ன 51.5 என்னவோ சொன்ன கொஞ்சம் பார்த்து போடு 38.5
into 17. Sir, 654.5. 654.5 bar. Sir. 42.5. Sir, 892.5. Hmm. 6.5 into 22. So, 1023. Hmm. And then 50.5 into 25. So 1262.5. 1262.5. Sir. ஓகே. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு இல்லை இது சம்மேஷன் போட்டு போயிடலாம். சம்மேஷன் எஃப் எவ்வளவு, சம்மேஷன் எஃப் எக்ஸ் எவ்வளவு, அப்படியே ஒவ்வொன்றுக்கு சம்மேஷன் அப்படி சொல்லிடுங்க. ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். Sir. 15 plus 17 plus 21 plus 22 plus 24. Sir, 100. அடுத்ததுமா எஃப் எக்ஸுக்கு 517.5 plus 654.5 plus 892.5 plus 1023 plus 1262.5. So 4350. 4350 கட்டமா. Sir. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு வேல்யூ, இதனோட ஸ்கொயர்டு 34.5 Sir. ஸ்கொயர், 38.5 ஸ்கொயர், 42.5 ஸ்கொயர். இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணி போடணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. ஒரு கால்குலேட்டர் கையில் இருக்குது, இல்லைன்னா நம்ம வேற மெத்தட் இருக்குது, ஷார்ட்கட் மெத்தட், அதை போடலாம். பட் கால்குலேட்டர் இருக்குதுன்னா இங்கே டேரெக்டாக இதனோட ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்கொயர் பண்ணி Sir. 34.5 into 34.5. Sir, 1190.25. இல்லை, ஒவ்வொரு நம்பரை சொல்லுங்க. 1 Sir, 1190.25. 0.25. அது மாதிரி ஒவ்வொரு நம்பரா சொல்லுங்க. 38.5. Sir, 1482.25. 42.5 equals to, sir, 1806.25. And then 46.5 to 46.5. So 2162.25. ஓகே, அடுத்தது So 2550.25. 550.25. இப்போ எஃப்எக்ஸ் ஸ்கொயர். எஃப்எக்ஸ் ஸ்கொயர்னா இந்த டேமையும் இங்கே இருக்கிற டேமையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணி போடுவோம். கொஞ்சம் லென்த்தாக தான் போவோம். கால்குலேட்டர் அளவுனால தான் இவ்வளோ இந்த மெத்தட் போடுறோம், இல்லைன்னா வேறு மெத்தட் போட்டிருப்போம். கால்குலேட்டரோட கொஞ்சம் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோ, சரியா? Okay, sir. 15 into 1190.25. Sir, 17853.75. ஓகே. And then 17 into 1482.25. So 25.
198.25. 0.525 Sir, 25, sir. இல்ல பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டெசிமல்? ஒரு டெசிமல் தானே, 2 டெசிமல் தானே? Sir. 0.25. 0.25 ஓகே. And then 21 into 1806.25. So அடுத்தது வந்து 3793.1.25. ஓகே, அடுத்தது 46.5 into 46.5 கடா 22 into 21 22 into ஏன் மாத்தி போடுற? அப்ப ப்ரீவியஸ் கரெக்டா போட்டியா? sir. அப்ப இங்க 46.5 கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடு. Sir. Two one 6.25. So 47569.5. 0.5 Sir. ஓகே. 0. So 637 6 இன்னொரு சொல்லு 6 375 6.25. 0.25 ஓகே. Sir. கடற்கரை எல்லாத்தையும் ஆட் பண்ண போதும். டெசிமல்னால கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் கால்குலேட்டர் கொஞ்சம் ஸ்பீடா போட்டு பழகு. நம்ம ஸ்லோவா போடுற கடற்கரை வேகமா போட்டு பழகணும். Sir. அப்பதான் நம்மளுக்கு டைம் இருக்கும், என்ன டைம் பார்த்தாது. 569.5 plus 3793.1.25 plus 25198.25 plus 17853.75. Sir, 192 192 309. 301 9, sir. 309 0.25 இல்லையா? இல்ல சார். அங்க ஒன்று போயிடும். ஓகே, சரி எடுக்கணும். அப்ப இது யாருக்காக போடுறோம்? ஃபர்ஸ்ட் எக்ஸ் பார் வேணும். அப்ப எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எஃப்எக்ஸ் டிவைட் பை சம்மேஷன் எஃப். தட் இஸ் ஈக்குவல் டு 4350 டிவைட் பை 100. தட் இஸ் ஈக்குவல் டு 43.5. எக்ஸ் பார் முடிஞ்சது. சரிங்களா? அடுத்து சார். சிக்மா ஸ்கொயர். சிக்மா ஸ்கொயர் என்னது? சம்மேஷன் எஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை சம்மேஷன் எஃப் மைனஸ் எக்ஸ் பார் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் பார் ஸ்கொயர்டு ஆர் சம்மேஷன் எஃப்எக்ஸ் பை எஃப் ஹோல் ஸ்கொயர். அப்ப இதனோட வேல்யூ என்ன கிடைக்குது? 19209 by 100 மைனஸ் 43.1 ஹோல் ஸ்கொயர். கரெக்டாமா? 19 சார். அப்ப டிவைட் பை 100 எடுக்கணும்னா இது எப்படிலாம்? 192.3.9 minus 0.09 minus 43.1 whole square. இதை மட்டும் கால்குலேட்டர் போட்டு சொல்றாங்க எவ்வளவு? 43.5 into 43.5 is equal to minus 1892.25 1923.09 minus 1892.25. Sir, 30.84. 13 or 30? 30, sir. 30.84. 0.84. Sir. 0.84. அப்ப சிக்மா ஈக்குவல் என்ன? ரூட் ஆஃப் 30.84. அப்ப தட் இஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? Sir, 5.55. 5.55. The standard deviation of about this problem.
டெசிமல், கன்டினியூஸ் அண்ட் டிஸ்கன்டினியூஸ் ரெண்டுமே போட்டா சில பேர். ஆ சார். இதுக்கு மேல நீ மீன் டிவியேஷன் என்ன வேணுமோ மீடியனோ மீனோ